வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுற்றலாம் சுவைக்கலாம் பாலக்காடு ஸ்பெஷல். நான் இன்றைக்குமே சொன்ன மாதிரி ஒரு ஊர்லேயும் விதவிதமான கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் பாலக்காடுலேயும் ராவுத்தர் கம்யூனிட்டி அப்படின்றவங்க தமிழ்நாடு முஸ்லிம்ஸ். இவங்க வந்து கேரளாவுக்கு வந்து மைக்ரேட் ஆகி எத்தனையோ ஜென்ரேஷன்ஸ் அதில் ஒரு நோட்டபிள் ஃபேமிலியில் சேர்ந்தவங்க தான் மிஸ்ஸஸ் தில்னவாஸ். வணக்கம். வணக்கங்க. சந்தோஷம். ரியலி நைஸ் டு ஹேவ் யூ ஆன் அவர் ஷோ. ஐ அம் ஹாப்பி டு. ஸோ உங்களோட ராவுத்தர்ஸ் இவங்க குவிசின் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கானது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது இன்னைக்கு எங்களுக்கு என்ன ரெசிபி உங்களோட ராவுத்தர் ஸ்பெஷல் செஞ்சு காட்ட போறீங்க? இது வந்து முழுக்கோழி. இது முழுக்கோழி. முழுக்கோழினாலே இது ஒரு விருந்துக்கான ஒரு கோழி தான் இது. ஒரு இதை டேபிள்ல வச்சாலே அதோட ஷோவே வந்து அவ்வளோ கிராண்டா இருக்கும். நீங்க சொல்லும் போதே இந்த ரெசிபி எனக்கு ட்ரை பண்ணணும், டேஸ்ட் பண்ணணும்னு அவ்வளோ ஆவலா இருக்கு. இதுக்கு செய்யறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும் சொல்லுங்க. கோழி நல்ல ஒரு ஃபுல் கோழி லெமன் அண்ட் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சுங்க. we need to grind மசாலா. நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு 2 ஈக்குவல் குவான்டிட்டி, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு மீடியம் சைஸுக்கு ஒரு 4-5 சின்ன வெங்காயம், பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே வந்து ஒரு சின்ன பீஸ் தாங்க. அதெல்லாம் பச்சையாக நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் இருக்கும். ஓகே, இது பேஸ்ட்டுக்கு. எஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்குள்ள ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃப் பண்ணுறது என்னன்னா, ஊற வைத்து ஒரு விசில் விட்டு வேக வச்ச கடலைப்பருப்பு. அப்புறம் இது வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு, திராட்சை. எஸ். அந்த முட்டை இங்கே. முட்டையும் அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து அது மேரினேட் பண்ணணும். ஸோ இந்த சிக்கனை மேரினேட் பண்ணணும். லவ்லி. ஓகே. நல்லா இந்த ஃப்ளஷ்குள்ள எல்லாம் நல்ல மசாலா போய் நல்ல ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கிறதுக்காக இதை வந்து நல்லா இப்படி வரைஞ்சிக்கணும். நம்ம வந்து லெமன் ஜூஸ் அண்ட் சால்ட், லெமன் ஜூஸை நல்லா இதில் விட்டுக்கணும். அரைச்சி வச்ச மசாலா. நைஸ். இதை வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள தேய்ச்சிட்டு அந்த கிரெவிசஸ்ல நம்ம கட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணீங்கன்னா அதுல உள்ள நல்லா அப்சார்ப் ஆகி உங்களுக்கு மீட் டெண்டரா இருக்கும். எஸ். நான் அந்த மாதிரி எல்லாம் தேய்ச்சிட்டு அப்புறமா வெளியே தேய்ச்சா. ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து நல்ல மேலெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அந்த டேபிள்ல அப்படி வச்சா அப்படி இட் வில் பி தி எவரிபடி வில் வாண்ட் டு டிக் இன்டு தட். எஸ். அது வந்து எப்ப நம்ம பிளேட்ல வைப்பாங்கன்னு. இது நீங்க என்ன எனி பர்టిక్యులர் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? மெயினா மாப்பிள்ளை விருந்துக்கு பண்ணுவோம். நல்ல ஒரு ரிச்சா மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் கொடுத்து அசத்துறதுக்கு. அப்புறம் ஆமா. ஸோ இந்த மேரினேட் பண்ற டைம்ல நம்ம அந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்றோம். ஸோ இதுல கொஞ்சம் நெய் சேர்க்கணுமா? இதில் இருந்து ஒரு 50 grams ஆஃப் cashews. ஓகே. இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. வெரி நைஸ். 50 grams ஆஃப் இது போட்டுக்கலாம் நம்ம. ஆமாம், ரேசன். அப்புறம் இந்த வேக வச்ச கடலைப்பருப்பு. இதை மாற்றி இங்கே வச்சுக்கலாமா? ஆமாம். அப்போ கொஞ்சம் ஆறிடும் இல்லையா சீக்கிரம். ஸோ இந்த முட்டையை வந்து உரிச்சுக்கிறீங்க நீங்கள், பாயில் பண்ணி 2 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. வெரி நைஸ். ஃபைன். முட்டை கூட அழகாக ஒழிக்கிறீங்க ராகேஷ். கோழி முட்டை போட்டு பார்த்துருக்கோம் நம்ம எல்லாரும், ஆனால் ஒரு முட்டை கோழிக்குள்ளே போய் பார்த்துருக்கீங்களா? அதுதான் இந்த ராவுத்தர் ஸ்டைல் முழு கோழி. இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான தேவை வந்து ஊசி நூல். ஸோ இந்த வந்து நல்லா தைச்சிருவீங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா கட்டிக்கணும். ஸோ இது கையில் எடுத்து தான்
ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் குக்கர் வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் காயணும். இப்போ வந்து அகெயின் கொஞ்சோண்டு கீ ஊத்திட்டு ஸோ அடுப்பு வந்து ஆனாவே இருக்கு, குக்கர் நல்லா சூடாயிட்டு இருக்கு. கரண்டி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கீ ஊத்திட்டு நல்லா காஞ்சிருக்கு. இந்த கொஞ்சோண்டு கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பஞ்சுக்கு தான். அப்புறம் போட்டுங்க. இது பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டு இந்த டொமேட்டோஸ் அப்படி போடுங்க. சமைக்கிறது இஸ் அவுட் ஆஃப் யோர் ஓன் வில். உங்க ஹார்ட்ல இருந்து என்ன வருதோ அது பண்ணுங்க. அப்படியே போடுங்க அந்த தக்காளியை, பரவாயில்ல. ஆனா கடைசியில அது டேஸ்டா இருக்க வேண்டியது மாத்திரம் தான் என் பொறுப்பு. இப்படி ஒரு டிஸ்க்ளைமர் வேற. கொஞ்சம் பேஸ்ட் கொஞ்சம் சும்மா ஒரு அந்த வாட்டர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு. ஓகே, சோ அந்த முழு சிக்கனை எடுத்து உள்ள வைக்கிறோம். எக்ஸலென்ட். உள்ள வச்சிட்டு பண்ணி வாட்டர். இவங்க வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கிறது வந்து முதல்ல அந்த மேரினேட் பண்ணும்போது தான். ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணுற சிக்கன் உப்பு வந்து அப்போ ஆட் பண்ண வேண்டியது மாத்திரம் தான், அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் கொஞ்சம் மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கேன். சாரி, மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். சாரி. கொஞ்சம் தேங்க்யூ, பட் யூ ஆர் எக்ஸலண்ட். தேங்க்யூ. ஓகே, சண்டே சமைச்சது வீணா போகல. இப்போ வந்து இது ஒரு விசில் வேகணும், அதனால இந்த வெயிட் போடுறோம். சூப்பர். ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ண விட்டு அப்புறம் ஒரு ஃப்ரை, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்க ரொம்ப தாராள மனசோட சிம்பிள் ஸ்டஃப் பண்ணாங்க, என்னெல்லாமோ இருக்கு. ஸோ இது அந்த ஒரு விசில் வரதுக்குள்ள பக்கத்துல வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரீம் ஒன்று போயிட்டு இருக்கு, ஒரு ரிவர். போய் பார்த்துட்டு வந்தோம். ஓகே, இது தமிழ்நாட்டுல இருந்து ஃப்ளோ ஆகுற ஸ்ட்ரீம் தான். பொள்ளாச்சில இருந்து அப்படியே இந்த தண்ணி அப்படியே இங்கே வரும்போது இது யாக்கரை ரிவர், யாக்கரப்புழா அப்படின்னு சொல்றோம். எப்பவுமே இப்ப மான்சூன்றதுனால தண்ணி இருக்கா இல்ல எப்பவுமே தண்ணி இருக்குமா? எப்பவுமே இருக்கும். மான்சூன்ல நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட ஃபுல் ஆகும். அப்பா, பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதாவது திஸ் இஸ் அ சைட். நிஜமாவே இங்க நாங்க முதல்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இந்த டைம்ல வந்து பாலக்காடு போறீங்களே, உங்களுக்கு மான்சூன் டைம் ஆச்சே, எப்படி உங்களுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்குமே. ஆனா அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது திரும்புற இடம்லாம் அப்படியே பச்சை பசேல்னு லஷ் கிரீன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த ஒரு கார்பெட் போட்ட மாதிரி எங்க பார்த்தாலும் கிரீன் கலர் அண்ட் அந்த ஒரு சாரல் ஒன்று அடிச்சுட்டே இருக்கு. இட்ஸ் a lovely experience. எனக்கு அதுவும் பாலக்காடுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் உணவு ரீதியா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்து ஒரு ஊரும் அவ்வளவு பிடிச்சது வந்து எனக்கு இந்த ஊர்ல தான். விசில் வந்துருச்சு, சத்தம் கேக்குது எனக்கு. போயிடலாமா? இது ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். எஸ், தேங்க்யூ. இப்போ இதை இங்கே கூல் பண்ணுறதுக்கு விட்டுட்டு ஓகே, நம்ம அப்படியே கடாய் வச்சு. எங்க அடுப்பு நீங்க பத்த வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஒரு எக்ஸ்பர்ட் குக்கா இருக்கணும் நீங்க. ஆனா ராகேஷ், நீங்க ரஜினிகாந்த் மாதிரி அப்பப்ப எங்க அடுப்புன்ட்டே இருக்கீங்க. சரி, இது உங்க அடுப்பு தான், ஒத்துக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கீ ஊற்றிட்டு அந்த சிக்கனை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக கீ ஊற்றுறோம். மழை வேற பெய்யுது, நோ ப்ராப்ளம். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்காது. திறந்தோடனே அந்த ஆவியில் அந்த சிக்கன் மசாலா வாசனை அப்படி வருது. போட வேண்டியதானே காயருக்குள்ள. ஆசம், போடுங்க போடுங்க, அவ்வளோதான். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகி அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுன்னா ரெடி. அதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணிடலாம். எஸ், ஓகே, ஐ கேனாட் வெயிட் டு ட்ரை இட். என்னோட சேர்ந்து நீங்களும் இதை இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறீங்க. இதை வந்து நம்ம எனக்கு அந்த லெக் பீஸ் யூ கேன் ஹேவ் யுவர் லெக் பீஸ். இப்போ கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பை வச்சு கொஞ்சம் கலக்கலாமா? அப்படியே எடுத்துங்க. அப்படியே இருக்கட்டுமா? அப்படியே எடுத்து யூஸ்வலாக வந்து நம்ம சிக்கன் ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு வாயில் மாட்டோம். பட் இது வந்து அந்த முழு கோழியே வந்து நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டஃப் பண்ணும்போது இட்ஸ் எக்ஸலண்ட். பட் ஐம் நாட் கோயிங் டு லெட் யூ கோ வித் திஸ். எங்களுக்கு இவ்வளோ பிரமாதமாக நீங்கள் சமைச்சு காட்டும்போது உங்களோட ராவுத்தர் ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று நான் காட்டலைன்னா என்ன எல்லாரும் அடிக்க வருவாங்க. ஸோ ஒன் மோர் ரெசிபி அடுத்த வாரம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக்
another Rautar special recipe Dilna Masa அவங்க கிட்ட. Thank you so much. Thank you so much.